ஹாய், இன்னைக்கு நாங்கள் என்ன குக் பண்ண போகிறோம் பாப்பு சொல்லு. கருவாட்டு குழம்பு. ஆமாம், இன்னைக்கு நாங்கள் கருவாட்டு குழம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், மொச்சப்பயிறு ஏற்கனவே வேக வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு தான் நான் காரக்குழம்பு வைக்க போகிறேன். கத்திரிக்காய் போடும் போது கட் பண்ணிக்கலான்ட்டு விட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வச்சுருக்கேன், வெங்காயம், தக்காளி. இந்த ஊரில் கருவேப்பிலை எவ்வளோ தெரியுமா? 80 ரூபா. இத்தனோண்டு பாக்கெட்டில் தருவோம். ஒரு பாக்கெட் 80 rupees. ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டா வேஸ்ட் ஆகாதுல, அப்படி அதனால கருவேப்பிலை இப்படி கொஞ்சம் வச்சுருக்கேன், இப்படி கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ வேஸ்ட் ஆகாது கருவேப்பிலை. 80 rupees போட்டு வாங்குகிறோம் நம்ம. ஸோ வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கருவேப்பிலை, கருவோடு, கொஞ்சம் மொச்சை, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நம்ம எப்படி சமைக்கலான்றது. இது என்னோட மெத்தடு, ஓகேங்களா? ஸோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எல்லாம் போட்டு. பாப்பா எப்படி விடுறது பாருங்களா, சமைக்கிறதுக்கே விட மாட்டாவ. அதனால இவளை தூங்க வச்சுட்டு தான் சமைப்பேன். இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு போயிட்டு வந்தேன், லேட் ஆயிடுச்சு. ஓகே, பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு தக்காளி. ஆஸ் யூஷுவல் ப்ராசஸ் தான். வெங்காயம் வதக்கிட்டு தக்காளியை போடுவோம், அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் போடுவோம். அதே தான் நானும் பண்ணேன். வதங்கிடுச்சு, தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம தக்காளியை போட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சத்தூள், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். மசாலா யார் போடுவாங்க? அப்படி தடுத்துட்டு இருந்தா அப்புறம் மசாலா போட முடியுமா? கருவாட்டு குழம்பு கிடைக்காது எனக்கு. சரி, மசாலா போடலாம். மசாலா மிளகாத்தூள். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கிட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது தனி மிளகாத்தூள் தான். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலந்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லித்தூள். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், ஓகேங்களா? எல்லாம் போட்டுட்டு வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு காரம், அது தனி மிளகாத்தூள், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஆமாம் ஆமாம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டா லைட்டாக அங்கே அடி பிடிக்காது. இது காயில் அடுப்புன்றதுனால ரொம்ப அடி பிடிச்சிடும், அதனால பார்த்து தான் பண்ணணும். கத்திரிக்காவை போட்டுக்கிறோம். கத்திரிக்காய் போட்டுக்கிறோம். என்ன போட்டுக்கிறோம்? பிரிஞ்சால். இந்த வச்சுக்கோ. ஓகே, நீ சாப்பிடுறியா? நோ 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 நோ. அதில் போட்டு. ஸோ கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வதக்கிறோம். அதில் போட்டு 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 உள்ள போட்டு போடு. ஸோ நான் இங்கே மொச்சை பயிறு அந்த தண்ணியே நான் ஊற்றிக்கிறேன். வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஸோ வேக வச்ச தண்ணி, மொச்சை பயிறு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இருந்தால் என் பாப்பா தனியாக சாப்பிடுவோம், ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம்.
கருவோடும் இப்பயே நான் போட்டுக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ட்ரையாக ரொம்ப கரையாது. நான் ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி செஞ்சதுனால தெரியும் இந்த கருவாடு வந்து கரைய மாட்டேங்குது. அதனால இப்பயே நான் போட்டு மொத்தமாக எல்லாத்தையும் வேக வச்சிடுறேன். டைமரை செட் பண்ணிடுவோம், இதெல்லாம் மறந்துடும். 7 மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. ஓகேங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸோ தனியாகவும் வருது. நான் ஏற்கனவே புளி தண்ணி இங்கே கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். தேங்காய் ஊற்றுறேன். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கருவாட்டு குழம்பு நல்லா வரும், இல்லைன்னா நல்லா வராது. அப்படின்னா தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா தேங்காய் ஊற்றுங்க, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஏன் தேங்காய் ஊற்றுறேன்னா கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தேங்காய் ஊற்றுறேன். அவ்வளோதான், அந்த குழம்பு ரெடி. இதில் கொஞ்சம் ஃபினிஷிங் டச் கொடுத்தோம். ஆமாம், அதெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாட முடியாது, சாப்பிட முடியாது. ஸோ கருவாட்டு குழம்பு ரெடி. நல்லா வாசனையாக தான் இருக்கு. இது வேற அடுப்பில் ஷிஃப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆம்லேட் ரெடி பாருங்க. அவனில் இதுவே அமெரிக்கன்ஸ் வந்து அவனில் என்ன வைப்பாங்கன்னா ஜஸ்ட் பேக்கிங் பண்ணுறதா இருந்தால் அப்படியே லேக்கா திறந்து அப்படியே பேக்கிங் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்தியன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதுல தோசைக்கல்லு, வானல், பனையார சட்டி எல்லாம் வச்சிருப்போம். ஸோ பேக்கிங் போகும்போது டென்ஷனாக இருக்கும். அதை எடுத்து வேற எங்கேயாவது வச்சு பேக் பண்ணும் போது வச்சு போ அப்படின்ட்டு விட்டுருவோம். அந்த டிசைனை கட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ தோசைக்கல் வச்சிருட்டோம். ஆம்லேட் போட போகிறோம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுனால சைட் டிஷ் எதுவும் செய்ய முடியல. ஸோ ஆம்லேட் ஓகேங்களா. ஸோ தோசைக்கல் வாங்கினோடனே ஆம்லேட் போட்டு பாப்பா வந்தோடனே சாப்பிட்றலாம். அதுக்குள்ளே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஓகே. என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, இதை வந்து சாதம் சொல்லாத சோறுன்னு சொல்லு, ஏன்னா அவர் தமிழ் புலவர். அவர் டிஷர்ட்டே இப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தான் போட்டிருக்காங்க. இந்த ஷோ பண்ணுறோம் பாருங்க, அப்படி டடா 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 டா. ஸோ அவங்க பொண்ணுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ். என்னது தமிழ்னே பேர் வச்சிட்டாரு. 2வது பொண்ணுக்கு வந்து தமிழ், ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு வந்து கயல். ரெண்டுமே தமிழ் பேர் தான். ஏன் நம்ம தமிழில் தேடணும்னுட்டு 2வது பொண்ணுக்கு தமிழ்னே பேர் வச்சுட்டாங்க. தமிழ் பேராக இருக்கட்டும்ன்ட்டு தேடணும். ஸோ தேடும்போது நிறைய பேர் இருந்ததா, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஆமாம் எதுக்கு இதெல்லாம் போய் தேடிட்டுன்னு தமிழே வச்சிடலான்னு தமிழ் வச்சாச்சு. ஸோ அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இந்தியன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹிந்தியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அவங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து இந்தியான்னு சொன்னாலே ஹிந்தி அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நாங்கள் சொல்லுவோம், போகிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் தமிழ் தான் வந்து ரொம்ப பழமையான மொழி, ஹிந்தியை விட முதல்ல வந்த மொழியே அதுதான் அப்படி சொல்லுவோம். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து தமிழ்னு பேர் வச்சோம். ஏன்னா வந்து இப்போ எங்கேயாவது போனால்
ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் போகிறோமா, தமிழினின்னு பேர், தமிழினின்னு இருக்குமா. ஸோ வாட் இஸ் மீன் பை தட் அப்படி சொல்லி கேட்பாங்க. அந்த நேமுக்கு என்ன மீனிங் அப்படி சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சொல்லலாம்ல, இது வந்து எங்களோட மதர் டங் தமிழ், அதனால நாங்கள் பேர் வச்சுருக்கோம் அப்படி சொன்னோன்னே இப்போ ஸோ எல்லாருக்கும் தமிழ் பாப்பாவை எங்கெல்லாம் அமெரிக்கன்ஸ் பார்க்குறாங்களோ நாங்கள் இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே வரோம். தமிழ் தமிழ் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வரோம். இதை வந்து நான் வந்து பெருமையாக சொல்கிறேன். அவ்வளோதான். ஸோ இது வந்து சோறு சோறு. நான் வந்து அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னேன், ஒயிட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சா அப்படிதான் கேட்பேன். சோறுன்னு நான் சொன்னா என்ன ஒரு மாதிரி பாப்பா, என்ன சோறுன்ற அப்படின்னு. அதனால இது வந்து சோறு ரெடி ஆயிடுச்சு, கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஆம்லேட் போட போறேன். ஆம்லேட்டுக்கு தோசைக்கல் வந்து காயல. ஓகே வாங்கிடுச்சு. லைட்டாக நம்ம அதில் எண்ணெயை போட்டுருவோம். ஸோ எண்ணெயை போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆம்லேட் ஊற்றிடலாம். ஆம்லேட்டை ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருலாம். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குங்க. ரெண்டு முட்டை எனக்கும் எங்கள் ஐ மீன் ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாது, மாமான்னு சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து 2 முட்டை எனக்கும் எங்கள் மாமாவுக்கும் போட்டு வச்சுருக்கேன். இதை நாங்கள் ஆஃபாக எடுத்துப்போம், சண்டை போட்டுக்காமல் பிரிச்சுப்போம். இதை திருப்பி போடுறது தான் பெரிய டாஸ்காக இருக்கும் எனக்கு. பார்க்கலாம் இன்னைக்கு கரெக்டாக வருது. நான் திருப்பி போட்டால் இங்கே எல்லாம் செதறி போயிடும், தெரிச்சிரும். ஸோ திருப்பிடுறேன். ரெடி 1 2. போட்டது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் பில்லை சேவ் பண்ணுறேன். நாங்கள் இப்போ கருவாட்டு குழம்பு சாப்பிட போகிறோம். ஓகே, சோறு போட்டுச்சா? கருவாட்டு குழம்பு, ஆம்லேட்டு, எங்க அம்மா வந்து வறுத்து இந்தியாவுக்கு போயிடணும்ல, அப்போ வந்து வெங்காயம் தக்காளிலாம் வணக்கிட்டு ட்ரையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டா நான் குழம்பா வச்சுருக்கேன். ஸோ அப்பளம் எல்லாம் போட்டு இது என்னோட பிளேட் கையில் என்னோட பிளேட் எங்க போடுறேன். கையில் இன்னைக்கு ஸ்கூல்ல என்னடா சாப்பிட்ட? சிப்ஸ் தந்தாங்க சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் தந்தாங்க சாப்பிட்டேன். மில்க் ஒரே ஒரு வாய் மட்டும் வச்சேன். சரி, ஃபுட் என்ன கொடுத்தாங்க? லஞ்ச் ஒரு நேரம் சொன்னது லஞ்ச் சாண்ட்விச் கொடுத்தாங்க. ஏன் இன்னைக்கு பீஸா தரலையா? என்ன? ஆமா, ஏன்னா நம்ம நீங்க உட்காந்துட்டீங்களா, அதான் லஞ்ச் ரூம். ஓ, அதனால சாப்பிடுறதுக்கு இடம் இல்லையா? ஆமா, கிளாஸ் ரூம்ல சாப்பிட்டோம். ஒன்னு பேக்ல கொடுத்தாங்கனால பீஸா. ஆமா, நாங்க ஸ்டே அவ பெர்ஃபார்மன்ஸ் பண்றோம்னால அதுக்கு போயிட்டு வந்தோம்ல, அந்த இடம் தான் வந்து அவங்க லஞ்ச் ஏரியாவா. ஸோ லஞ்ச் வந்து ஸ்கூல் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டி ஃபுட்டாக கொடுத்துருக்காங்க போல. ஓகே, ஏதோ சாப்பிட்ருக்கா. நான் வந்து கையலுக்கு வந்து ஸ்கூல்லே லஞ்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கையில் அப்படியே தான் நான் அனுப்புவேன்.
லஞ்சு தர மாட்டேன், வந்தோடனே தான் சாப்பிடுவா. என்னோட எந்த கருவோட இல்லையே. டேய் இருக்குடா, எங்க அங்கதான் இருக்கு. நல்லா சுடுது கருவோடில. சோ இன்னைக்கான லஞ்ச் இதான். சாதம், கருவாட்டு குழம்பு, இந்த மீனுங்க, ஆம்லெட். மீனுங்க, அப்பளம். இங்க பாரு இந்த மீனுங்க. சாப்பிடு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஃப்ளஷ் மாதிரி இருக்குல்ல. ஃப்ளஷ் மாதிரி இருக்கு. மாதிரி இருக்கு. நீ சாப்பிடு. எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு புடி. சோ சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்பா எப்படி பாத்துக்கிறாரு? சுமாரா இருக்கா? சூப்பரா இருக்கா? அப்பா இந்த வீடியோல காமெடில சொல்ல கூடாது. நல்லா கோல்ட் டீசன்ட்டா இருக்கணும். ஓகே. நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் சால்ட் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். நான் முள்ள தான் சாப்பிடுறேன். அம்மா தான் கொக்கு, நான் கோமாளி. அவ்வளவுதான். ஓகே. கோமாளி கோக்கு. உங்க வீட்ல நீங்களும் இதே போல கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். தேங்காய் ஊத்தாமலையும் சாப்பிடலாம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் நாளைக்கு வந்து ஸ்டார் கொடுத்துச்சு. அப்பா ஆட்டுக்கால் வாங்கி வச்சிருக்காரு. நாளைக்கு வந்து நாங்கள் ஆட்டுக்கால் சூப் ரெசிபி போடுவோம். ஓகே, மறக்காம வீடியோ பாருங்க. அப்புறம் என்ன கையல் 200 பேர் பாக்குறீங்க. அதுக்கெல்லாம் வரவே மாட்டேன்றாங்க. சோ 200 பேர் இப்ப பாக்குறாங்க. அவங்க மட்டும் இப்ப சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல நடக்கும். நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாப்பிடுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஓகே, பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. சரி அம்மா ஃபியூச்சர்னா என்னது? ஃபியூச்சர்னா வந்து இதுக்கு